புறப்பட்ட உடனே 2 பேர்களை பிடித்து தள்ளினேன். 2 பாதத்தையும் தூக்கி என் தலைமீதிலே வைத்து, தாத்தா, இந்த சந்திரகுல வம்சத்தை உருவாக்கிய தாத்தா, எங்களை விட்டு பிரிந்து விட்டீரே சுவாமி அப்படி என்று அழுகிறேன். அப்பொழுது சொல்றார், கர்ணா, உன்னை கடை ஜாதியில் பிறந்தவன் என்று உன்னை கடைசி அணியாக வைக்க கிடையாது. காரணம் என்ன? இந்த பீஷ்மரை விட இந்த கர்ணனை தான் மலை போல நம்பிக்கொண்டிருக்கிறான் துரியோதனன். ஒருவேளை நான் மடிந்தால் உன்னை கடைசி அணியில் வைத்தால் அந்த அண்ணன் கர்ண மகாராஜன் இருக்கிறார், கர்ண மகாராஜன் இருக்கிறார் என்று உயிரோடு இருப்பான். ஒருவேளை வெற்றி தேடி தருவாயா என்பதற்காக உன்னை கடைசி அணியில் வைத்தேனே தவிர நீ தருதல பிள்ளை, தாய் தந்தை இல்லாத பிள்ளை, கர்ணன் கடை ஜாதியில் பிறந்த நீ யாரு? உன்னுடைய வம்சம் என்ன? நீ எப்படி பிறந்த? நீ யாருடைய பிள்ளை என்பது எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்லி சொன்ன உடனே அவர் பாதத்தை பிடித்து அழுந்து அங்கோடு வந்து விட்டேன். நேற்றோடு 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. ஆனா விடிந்தா 17 நாள் சண்டை வேக வேகமாக அங்கு நாட்டு தேடி வந்து காரணம் என்ன? தம்பி துரியோதன அழைப்பு. அப்படியா? அண்ணா கர்ண மகாராஜன் வந்து விட்டார், சொல்லு போ. அண்ணா வந்து விட்டாரா? எதிர் சென்ற மந்திரியாரே, நான் அமர்ந்திருப்பதா 60 அடி சிமாதானம். அந்த ஏமா அதாவது அனுமுடி சிரிக்காத. நான் அமர்ந்திருப்பதா 60 அடி சிமாதானம். அந்த சிமாதானத்தை விட அண்ணாவுக்கு உயர்ந்த சிமாதானம் கொடுப்போம். மந்திரியாரே சொல்லியிருக்கிறார், தம்பிமார்கள் மடிந்தார்கள், சேனாசயனம் அடைந்தது, எல்லாம் போச்சு. குரு மடிந்தார், தாத்தா மடிந்தார், 18 அக்ரோனி சேனை மடிந்தது. இங்க பார், இவர் வந்து ஐயா வந்து வயதாகி விட்டது, கவுண்டராக இருந்தாரு, இறந்துட்டாரு. ஆனா இவர் ஒருத்தர் இறந்ததுக்கு இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் உற்றார் உறவினர்கள் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதை ஒரு இரவு நாடகத்தையே வைத்திருக்காங்க. ஆனா 18 அக்ரோனி சேனை மடிந்தது, தம்பிமார்கள் மடிந்தார்கள், பிள்ளைகள் மடிந்தது, உற்றார் உறவினர்களும் மடிந்தும் என்னை பார்த்தவுடன் என் தம்பி துரியோதனுடைய அந்த கருணை உள்ளத்தை பார்த்தாயா? அப்பொழுதோ என்னையிலும் உயர்ந்த சிம்மாதானத்தை கொடு அண்ணாவாகிய கர்ண மகாராஜனுக்கு என்று சொல்கிறானே, இந்த மனசு யாருக்காவது வருமா? மறுபடியும் இறந்து 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 மீண்டும் பிறந்தாலும் 100 பிறவி எடுத்தாலும் சரியே, என் தம்பி துரியோதரனுக்கு அண்ணனாக பிறக்க வேண்டும், சிம்மாதானத்தில் அமர்கிறேன்.
அஸ்தாபுரத்து வேந்தன் உங்கள் தம்பியாவே துரியோதன வழக்கிய நான் துரியோதனா சுகம் பெற்று இருப்பாய் எழுந்திரு துரியோதனா அண்ணா எனக்கு அளித்தாயே சிம்மாதானம் ஆமாண்ணா அந்த சிம்மாதானத்துல இப்ப நீ அமரு ஆகட்டும் நீ அமருவதை நான் பார்க்கணும் டேய், பாத்தியாடா என் தம்பி உட்கார்ந்து சிம்மாதானத்துல எப்படி உட்கார்ந்து பாடுறா கரெக்டா உட்காந்துக்கிறான் சாமி குண்டு மேல் பேல்றதுக்கு உட்காந்தாட்டும் டேய் அங்க திரும்பி பாருங்க துரியோதனா ஏன்னா இது அவன் பண்ற மாதிரி கேவலம் பண்ற ஏய்னா திரும்பி உட்கார ராஜ்யசபையில எப்படிடா உட்கார சிம்மாதானம் ராஜா மாதிரி உட்காரு போடுறா காலு மேல காலு கால் மேல கால் போடு மத்தால கால் தலை மேல தூக்கி போடுறா மீச மேல கையை போட்டேனா சிரிடா ராஜ சிரிப்பு இருக்கு மேல கால் போறது சிரிக்குது ராஜா மாதிரி கொஞ்சா மாதிரி சிரிக்கிற எப்பா சிரிக்கா சிரிக்கணும் துரியோதனா அண்ணா மந்திரி பையன் கேவலம் பண்ற மாதிரி நீ செய்ய ஏனா இந்த பையனே ராஜ சிரிப்பு சரி நீங்க பக்கத்துல இருக்கீங்க அருகாமையில் இருக்கிறேன் அப்படி நான் சிரிக்கிறேன் திருவாளமாலை இட்ட வண்ணம் மன்னா பேர் பெற்ற உலக ஆண்ட துரிய பூமா வலுமையாய் மனக்கவலை கொண்டு கண்ணனினி நான் சும்மா இருப்பேன் கருத்தில் உரையத்தை ஆமாண்டா பேர் பெற்ற இந்த உலகாண்ட துரியோதனா வறுமையாய் மனக்கவலை கொண்டு கர்ணன் வர வேண்டும் என்று மன்னவா ஒருமலை உரைத்தாயானால் கர்ணன் இனி சும்மா இருப்பேனா அதை நான் சொல்ல வேண்டும் என்ன காரணம் சொல்லு அண்ணா என்ன செய்கிறேன் இந்த மண்ணில் மடிந்து இந்த மண்ணில் மடிந்து வீழ லாலாஜே என்ன சொல்வேன் அண்ணா இந்த மண்ணில் மடிந்து விழ நாளாச்சு அண்ணா என்ன சொல்வேன் இந்த மண்ணில் மடிந்த விலை நாளாச்சு சொல்றியே இது யாரால அந்த முன்ன பெரிய சொல்ல பாண்டவர்களை அஸ்தாபரண
மாயமாக வரவழைத்து ஏய், சூதினால் பகலை ஆடும் பொழுது ஆஹா, தாத்தாவாகி பீஷ்மாச்சாரியார், அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், நம்மளுடைய சித்தப்பாவாகி விதுர பெருமான் எல்லோரும் சொன்னார்களே, வேண்டாமடா கண்ணே, ஒரு சந்திர குலத்தில் பிறந்து சூதாடுவது தகாது தகாது என்று சொன்னார்கள். அந்த முடியெல்லாம் கேளாமல் இந்த மண்ணில் மடிந்து விட நாளாச்சி அண்ணா. அண்ணா பஞ்ச பசங்களை பஞ்ச பசங்களை இவர் இடையன் பலத்தால் பீமன் நம்மளுடைய 17 கிலோடி சாலையும் ஒன்றொன்றாம் அடித்துக் கொண்டு வருகிறார்கள். பாண்டவர் என யாரு சொன்ன பாண்டவர்கள் என அவர்களை எங்கே ஓட்டியிருந்தாய்? கானக ஓட்டியிருந்தோம். எத்தனை வருஷம்? 13 ஒரு வருஷம். என்ன அவங்க சாப்பிட்டது? காய்கனி கந்தமூலாதிகள் காய்கனி வறுக்கனா கந்தமூலம் என்று கொண்டக்கூடிய காய்கனியை புசித்தார்கள் 12 வருஷம். ஆமாண்ணா. ஆனா நாம நாட்டிலிருந்து என்னத்தை சாப்பிட்டோம்? 32 பதார்த்தங்களோடு சாப்பிடுவோம். அந்த காய்கனி சாப்பிட்டவர்களுக்கு பலம் இருக்குமா? இல்ல 32 வகையான இந்த சாதத்தை புசித்தமே நமக்கு பலம் இருக்குமா? நமக்கு தான். அதனால நல்லா பார்த்து கொள்கிறேன். புறப்படுறா. அது மட்டுமா அண்ணா, உன்னை என்னெல்லாம் நடக்கும் அண்ணா? அண்ணா பஞ்சகனானந்த வஞ்சகனானந்த கண்ணன் நெஞ்சில் நினைத்தபடி ஏதாவது சரி செஞ்சிருவாயனா? யாரு? அந்த ஆயவயனா யாதவயனா ஏதாவது? ஆமாயனா. ஆமாண்ணா. சதி செய்ய வேண்டும் என்று அந்த கிருஷ்ணன் வருவான் என்று சொல்கிறாயே, அவன் பேர் என்ன? யாதவயனா? கண்ணன். கண்ணனா? என் பேர் என்ன? கர்ணன். அந்த கண்ணனா இல்ல இந்த கர்ணனா? பார்க்கல. புறப்படுற போல. அண்ணா இரவு தனியா வந்த
தம்பி துரியோதனா. நாம இருவரும் சண்டை செய்து பாடி கூடாரத்தில் உறங்கி கொண்டிரு இரவு வேளையில் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த யாதவங்கிறானே ஏதாவது கண்ணு தூக்கி கூட போட்டுருவான். ஏன்னா சரி அப்புறம் அது மட்டுமாண்ணா அரவ கொடி அறுத்த அதிவிரான் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அரவ கொடி அறுத்து விட்டு தர்மன் முரசு கொடி விளங்க செய்திடுவான் அந்த அதிவீரன் அர்ஜுனனா. அதிவீரன் அர்ஜுனனா வச்சுக்க. அப்படியே கப்பால அந்த பக்கம் திரும்பி போயிடு. அவன் உனக்கு வீரனாக்கலாம். இப்ப சொன்ன போற அதிவீரன் அர்ஜுனன் என்று அவனை பார்த்து நீ பயப்படலாம். ஆனா அவனுக்காக நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுனா எப்படி தெரியுமா? வராங்க. दूर गोलगार मुड़ पिया ये नाल नाल पर नेगड़ा भाई सत्ता ये भैया ये वाड़ा दे दे बहुत कुंजी அதிவீரன் என்று சொல்கிறாயே அந்த அதிவீரன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனை சொல்லுனா இந்த அரவமானத்தை விட்டு அவன் சிரத்தை அறுக்காமல் விட மாட்டேன். அவனை ஒழிப்பதற்காகவே வளர்த்து கொண்டு வருகிறேன். இது பேர் என்ன தெரியுமா? சொல்லுனா அஸ்வசேனன். அர்ஜுனனை எப்பொழுது காட்டுகிறாய் 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 என்று என்னிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 1000 கிண்ணி பால் ஊற்றி இந்த அஸ்வசேனத்தை வைத்துக் கொண்டு வருகிறேன். எப்படியே சொல்லுனா இதை இந்த அஸ்வசேனத்தை வைத்து அர்ஜுனனுடைய சிரத்தை இருப்பான். ஆனா எப்படி இருப்பான்? ஆண்டவே அமர்த்தைய ஏகியானோ பாண்டவின் புதல்வனான மர்மூனங்கத்தை பானத்தாலே இளையதை கலங்க செய்தி மீண்டும் நான் வாரேன் மன்னா போகை விட எனக்கு தருவாய் மூலம் தருவாய் இப்போ எந்த ஆண்டவன் துணை கொண்டு வருகிறான் என்று சொன்னாயோ ஆண்டவன் துணவியால் அமர்கலம் ஏகியானோம் பாண்டுவின் புதல்வனான பர்குணன் தன்னை இப்போ நீண்டதோர் பானத்தால் அவன் நிலையதை கலங்க செய்து மீண்டும் வெற்றியோடு வருகிறேன். எனக்கு வெற்றி தாம்பலம் கொடுத்தால் உனக்கே வெற்றி. அப்படியா? ஆமா அண்ணா, உங்களுக்கு வெற்றி தாம்பலம் தர வேண்டுமே. ஆனால் என் மனதிலே ஒரு மனக்கருத்து அரசு செய்யோ எழுத்தரும்
அண்ணா கேளோ வண்ணமா தோழ தன்னை வகையுள்ள கொன்றான் பாதி என்னமா மலர்ந்துடித்து கொன்றான் பாதி என்னமா மலர்ந்துடித்து உண்டையும் அண்ணா தம்பி துரியோதனா, நாமல் பிறந்ததோ வேறு வேறு அங்கத்தில் பிறந்தோம். பிறந்தது வேறு வேறு தாய் வகிட்டிலே பிறந்தாலும் சேர்ந்த நாள் முதல் இன்று நாள் வரை நாமல் பிரிந்ததே கிடையாது. உங்களை எப்படி அனுப்புவேன் அண்ணா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்னப்பா? அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக இருவரும் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தாலும் அந்த பிறவியில் நீங்கள் எனக்கு அண்ணனாக இருக்க வேண்டும். இதுதானா எனக்கு ஆசை அண்ணா. துரியோதனா அண்ணா, துவாபரி யுகத்திலே திரேதா யுகத்திலே ராமனும் லட்சுமணனை போல யாருமே கிடையாது, அண்ணன் தம்பிகள் கிடையாது. ஆமா. அப்படி என்று சொன்னால் இந்த துவாபரி யுகத்திலே இந்த கர்ணனும் துரியோதனனை போல ஒற்றுமையும் அண்ணன் தம்பி பாசத்திற்கு இணையாக. அப்படி என்று இதிகாச புராணங்கள் 100 ஆசிரியர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அதனால உனக்கு வெற்றி கொடுக்கிறேன், எனக்கு வெற்றி தாம்பலம் கொடு. சரிண்ணா. ஆமா. தம்பி துரியோதனா, நீங்கள் சொல்லிய வண்ணமாகவே உங்களுக்கு வெற்றி தாமலத்தை தருகிறேன். எனக்கு வெற்றி தேடி தாருங்கள் அண்ணா. ஏன்னா எங்க வீட்டுல போறது உங்க வீட்டுல போக கூட முக்காடு போட்டு நிக்கிறேன். பவுன் குஞ்சு அரிசி வச்சுக்க. ஏன்னா தம்பி துரியோதனா வாயனா நீ அப்படியே